உங்களோட பிஸி ஷெட்யூல் எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ராஜன் சார், பெரல் சார், ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்ஸ் டு த ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் கிவிங் த ரிப்போர்ட்ஸ். என்னோட பேர் அனூப் ரத்னா. நம்ம சினிமா பயணத்தை நான் ஷார்ட் ஃபில்மு தியேட்டர் ஆர்டிஸ்டாக தான் ஷார்ட் ஃபில்மு மிமிக்ரி ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். சினிமா தான் நம்மளோட டார்கெட்டு இருந்தது. அப்போது ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம், புக்கோ சினிமா ப்ரொடக்ஷன்ஸ். லைக் ஹவ் ஐ ஆம் eagerly waiting to do some movies, same like புதிய ஐடியாஸ், புதிய டைரக்டர்ஸ், ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ அவருக்கெல்லாம் ஒரு அவசரம் கொடுக்கணும், ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிட்டு தான் ஒரு புக்கோ சினிமா ப்ரொடக்ஷன்ஸ் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருந்தது. இப்போ ஃபஸ்ட் மூவி பண்ணலாம், எந்த சப்ஜெக்ட் எடுக்கலாம் அந்த மாதிரிலாம் யோசித்தேன். அப்போ தான் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஜானரில் ஒரு படம் பிடிக்கலாம்னு நினச்சேன். ஏன்னா ஆக்ஷன் த்ரில்லர் ஜானருக்கு ஒரு வேர்ல்டு வைட் அக்செப்டன்ஸ் இருக்குது, ஒரு மார்க்கெட் இருக்குது. நமக்கு ஜாக்கி சான்னு தெரியும், டோன்லியே தெரியும், சில்வஸ்டர் ஸ்டாலின்னு தெரியும். அதுக்கு அவருக்கும் பெரிய கிளாஸ் ஆக்டர்ஸ் இருக்குது. அதனால் இவர் பேர் ஜாஸ்தி தான் இருக்கும். ஏன்னா அவர் ஆக்ஷன் பண்ணுறார். இங்கே ரஜினி சார், சிரஞ்சீவி சார், அவரெல்லாம் வேர்ல்டில் நம்ம இந்தியா சினிமாவை ஆக்ஷன் பண்ணிட்டு தான் பெருமையாக இருக்குது. அப்போ ஆக்ஷன் மூவிக்கு எப்போதுமே ஒரு மார்க்கெட் இருக்குது, ஒரு ஏரியா இருக்குது. அது யூனிவர்சலாக பேசுவான். அப்போ அந்த மாதிரி ஒரு படம் தான் எடுக்க பிளான் பண்ணியிருந்தது. அப்போது அப்படி தான் நம்ம லீச் கூட ஆரம்பம். லீச் என்ன, அட்டாம்பூச்சி தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ரத்தத்தை உறிஞ்சு குடிக்கிறத ஒரு இன்செக்ட், அட்டாப்பூச்சி. அது எவ்வளோ ஆளுக்கு அனுபவம் இருக்குன்னு தெரியாது. அது நம்ம தேகத்தில் ஒட்டி இருக்கும். அது ஒட்டி ரத்தத்தை உறிஞ்சு குடிச்சு இட்டு இருக்கும்போது நமக்கு தெரிஞ்சிருந்தா அப்பாவே நமக்கு அது கிளியர் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம அதை சாக வைக்கும். அதுதான் நம்முடைய ஸ்டோரியோட பேஸ் லைன், ஒன் லைன். நம்ம சுற்றி யாரா இருக்கு, நல்லவர் இருக்கா, கெட்டவர் இருக்கா தெரியாது. யார் காப்பாற்றுவா ஒன்றுமே தெரியாது. நம்ம சிரித்து பேசுறதுல நம்ம ரத்தத்தை உறிஞ்சு குடிச்சிட்டு இருக்கோம். நம்ம தெரிஞ்சிருந்தா நமக்கு அங்கே நின்று எஸ்கேப் ஆகிடலாம். அதுதான் நம்ம மூவி. நம்ம சவுத் இந்தியா முழுசாக ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிகிட்ருக்கேன். கேரளா, தமிழ்நாடு, ஹைதராபாத் அண்ட் கர்நாடகா. And our distribution is taken care by SFC Ads, Shijin. இதுதான் நம்மளோட கதை. நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரமோஷன் தமிழ்நாடுன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஆஃப்டர் டுமாரோ வி ஆர் ஹேவிங் கேரளா ஆடியோ ட்ரெய்லர் லான்ச், பப்ளிசிட்டி எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இங்கேருந்து நமக்கு லவ் கிடைச்சா கண்டிப்பாக உலகத்தில் முழுசாக கிடைச்சிடும், எனக்கு தெரியும். ஏன்னா நான் லோஹிதாஸ் சார், கேரளா வருது, லோஹிதாஸ் சார், பரதன் சார், கமல் சார், பாசில் சார், அவரோட கிளாஸ் படங்கள்லாம் பார்த்துருக்கேன். இங்கே பாரதி சார், பாலேந்தர் சார், இவரோட எல்லா படங்களெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனாலும் ஒரு ஆக்ஷன் மாஸ் படம் பார்க்கணுன்னா, ஒரு டான்ஸு ஆக்ஷன் படம்லாம் பார்க்கணுன்னா அது தமிழ் மூவி தான். இப்போ என்னோட ஆசையும் தமிழ் மூவி பண்ணணும்னு. இக்கதை எல்லாருக்கும் ரசிக்கும்னு நினைக்கிறேன். பெரல் சாரோட திருப்பாச்சி எல்லாம் நான் ஆ டைம்லெல்லாம் எவ்வளோ பார்த்துருக்கேன் தெரியாது. கும்பிட போன தெய்வம், இந்த பாட்டெல்லாம் இப்போழும் ஞாபகத்தில் இருக்கு. எவ்வளோ டான்ஸ் ஆடிட்டுருது. உங்களோட எல்லாம் லவ் சப்போர்ட்டும் வேணும். வந்ததுக்கு ரொம்ப நன்றி. மார்ச் 14 தான் மூவி ரிலீஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கு. என்னோட தமிழ் தப்பாக இருந்தால் மன்னிக்கு. தேங்க்யூ ஸோ மச். இப்போ எப்படி அவர் வந்து இங்கே நம்மக்கிட்ட வந்து மலையாளத்தை கலந்து தமிழ் பேசிகிட்டு இருக்காரோ, அதே போல் தான் நானும் அங்கே போயிட்டு, எனக்கு மலையாளம் தெரியாது, நானும் வந்துட்டு அவங்களோட டீமில் போகும்போது எல்லாருக்குமே இப்போ எப்படி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் இருக்கீங்க, அவர் ஒரு பதற்றத்தோடு உங்கள்கிட்ட பேசினாரோ அந்த மாதிரி நானும் அங்கே போயிட்டு யார்கிட்ட என்ன பேசணும்னு கூட தெரியாமல் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரா ஒன்று கிடச்சி நான் இந்த படத்துக்கு உள்ளே போனேன். டைரக்டர் தான் முதல்ல நம்மளை சூஸ் பண்ணி இங்கேருந்து வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டார். அவருக்கு ஏற்ற மாதிரியே இந்த படத்தில் நிறைய சொல்லப்போனால்
2 பேரும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணணும். இந்த படத்தில் வந்துட்டு டேரக்டர் இல்லாமல் நான் இருக்க முடியாது, நான் இல்லாமல் டேரக்டர் இருக்க முடியாது. அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஆக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து ஆக்ஷன் பேஸிலே போயிட்டு இருந்தது. என்கிட்ட ஒரு கதை சொல்லுவார் டேரக்டர் வந்துட்டு. ஆக்சுவலி வந்து இன்றைக்கி இந்த சீக்வன்ஸ் அப்படின்னு சொன்னார்னா, அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தா நாங்கள் ரெடி பண்ணுறது வந்து ஒரு ஸ்டோரி எடுப்பார் அவர். அது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான், எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஆக்சுவலி இந்த படத்தில் ரொம்ப கஷ்டப்படுறதுன்னு பார்த்தா ஹீரோவும் ஆக்சுவலி வந்து சாண்டிலாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆக்சுவலி வந்து ஏன்னா ஒரு ஜென்ஸ் ப்ரோ இன்னொரு ஜென்ஸ் ஃபைட் பண்ணாலும் பரவாயில்ல, ஒரு லேடிஸ் ஒரு லேடி ஃபைட் பண்ணால் பரவாயில்ல. இது எல்லாமே வந்து கொஞ்சம் கமிக்கலாக வந்து லேடிஸ் வந்து ஜென்ஸ் ப்ரோ ஃபைட் பண்ணணும். அந்த மாதிரி மாற்றி மாற்றி எல்லாருமே வந்து வில்லன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏஜ் இருக்கும். சென்சார் சொல்லுவாங்க நம்மளுக்கு. நம்ம ஆக்சுவலி அவரெல்லாம் வந்து பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டார் இந்த படத்துக்கு வந்து. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணார் ஆக்சுவலி வந்து. ஏன்னா லீனாக இருக்கவங்க ஃபாலிங் விடுறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. இவ்வளோ பெரிய ஒரு உடம்பெல்லாம் வச்சுட்டு அவரெல்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன் ஆக்சுவலி. சாரி ஆக்சுவலி வந்து. ஏன்னா எஃபெக்ட் நல்லா வந்திருக்கு இந்த படத்தை வந்து. ஆக்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எப்படி நம்ம வந்து தமிழை வந்து மலையாளத்தில் வரவேற்கிறாங்களோ அதே போல் மலையாள டீமையும் நம்ம வந்து தமிழுக்கு வரவேற்கணும். கண்டிப்பாக அதுக்கு எல்லாருமே நம்ம இந்த ஊடக நண்பர்கள் வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த படம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு மனப்பான வாழ்த்துக்கள். எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வெற்றி பெற வைங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, கங்க்ராச்சுலேஷன். ஸோ அடுத்ததாக இந்த படத்தோட ஹீரோயின், இவங்களுக்கு இது முதல் படம். அடுத்தது தமிழ் சினிமாவில் இன்னும் நிறைய படம் வந்து பண்ணணுங்கிறது எங்களோட ஆசை. ஸோ சந்தியா அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, இப்போ கேட்குதா? ஓகே, எல்லாருக்கும் வணக்கம் சார், ரஜன் சார், பேரரசு சார், எல்லாருக்கும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆல் மீடியாஸ். ஆங்கர் சொன்ன மாதிரி என்னோடய ஃபஸ்ட்டு மூவி தான், ஃபஸ்ட்டு ஆக்ஷன் த்ரில்லர். நான் ஃபைட்டெல்லாம் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், எனக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா மன்னிச்சுக்கிட்டேன். ஓகே, அப்போது நம்ம புக் ஆஃப் சினிமாடா இந்த மூவி எல்லோரும் தியேட்டர் மட்டும்தான் பார்க்கணும். இப்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். நல்லா இருக்கும் மூவி, நல்லா ஃபைட்டெல்லாம் இருக்குது. நன்றி, எல்லாருக்கும் நன்றி. இங்கே வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த விழாவோட நாயகன், இந்த படத்தோட இசையமைப்பாளர் கிரண் ஜோஸ் அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா. இந்த படம் முதல்ல மலையாளத்தில் பிளான் பண்ண படம். போக போக தான் சரி இது தமிழில் பண்ணலான்னு யோசிச்சு அனுபவனா வந்துட்டு சரி தமிழில் பண்ணலான்னு. எனக்கு என்ன ஜாஸ்தி என்ன இஷ்டம்னா, தமிழ் மொழிக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. ஒரு அதோட வளைவுகள் ஒடிவுகள் செம்மையாக இருக்கும். மலையாளத்தில் லிரிக்ஸ் பண்ணால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எனக்கு பேசிக்காக மலையாளத்தில் விட தமிழ் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக பிடிச்சிருக்கு. ஒரு சின்ன படம், நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நல்லா வரும். ஏன்னா உங்கள் பேனா தும்புலையும் கை தும்புலையும் தான் எல்லாமே இருக்குது. அனுபவனா தேங்க்யூ ஸோ மச். ராஜன் சார், பேரு சார், ஏன்னா ஆக்ஷன் படம்னால அந்த டைம்லலாம் சார். ஸோ எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது நான் என் 4 செவருக்குள்ள நான் கேட்டிருந்த பாடல்கள் வந்து இனிமேல் நீங்கள் எல்லாம் கேட்க போகிறீங்க உங்கள் மூலமாக. உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக எழுதுங்க, பிடிக்கலாட்டி கொஞ்சம் கம்மியாக எழுதுங்க. தேங்க்யூ ஸோ மச், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்ததாக இவர் வந்து மிமிக்ரிஸ்ட். இவர் வந்து நிறைய இப்போ பிளேபேக் சிங்கர்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களோட வாய்ஸ் 100 பேரோட வாய்ஸ் வந்து எடுத்து சாங்ஸ் வந்து பாடுவார். அதில் வந்து கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் வந்து நெகட்டிவ் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு ஆக்டர் நிசாம் ஃப்ரம் காலிக்கட் அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். என் பேர் வந்து நிசாம். நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட், சிங்கர், அப்புறமா சின்னதாக ஒரு ஆக்டர். ஆனால் ஆக்டர்னு முதல்ல போடணும் தான் நான் ஆசைப்பட்டிருக்கேன். ஒரு 8 படங்கள்லாம் பண்ணியிருக்கேன் மலையாளத்தில், சின்ன சின்னதாக கேரக்டர். ஆனால் இந்த படத்தில் தான் த்ரூ அவுட்டாக கேரக்டர் கிடச்சது. நெகட்டிவ் கேரக்டர் தான். நான் அந்த மாதிரி ஆள் இல்லை. என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கேன் கேரக்டர். அதுக்கப்புறம் கண்டிப்பாக நடிச்சிடும், அதுக்காக எந்த பயணத்தையும் முடிக்கலாம் அந்த மாதிரி தான் நினச்சிட்டே இருந்தேன். பிரபு சார், ராஜன் சார்கிட்ட எல்லாம் உட்கார முடியுமான்னு நினச்சி கூட பார்க்குறேன்.
ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். அதுக்கப்புறம் அனூப் ரத்னா 10 வருஷமாக எனக்கு உயிர் நண்பன். ஒரு 7-8 படம் பண்ணும்போது அந்த மாதிரி 7-8 லட்சம் முடிச்ச ஆள் தான். பாசிங் ஷாட்லேயும் அங்கே இங்கேயும் கேரளாவில் போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம 2 பேரும் பேசிக்கலி துபாயில் தான் இருக்கேன். அவன் தான் சொன்ன, டேய் நிறுத்து, நமக்கே ஒரு கம்பெனி போடலாம்டா, நமக்கே ஒரு புதுசாக படம் பண்ணலாம், அன்னைக்கு உனக்கு நல்ல கேரக்டர்லாம் கிடச்சிடும்னு சொன்னேன். அது கரெக்டாக வந்துருச்சு. அந்த புர்ஜ் கலிஃபா கிட்டே இருந்து அதுக்கு மாடியில் இருக்கிற ஆசிரியர்களாக இருந்த அது கரெக்டாக வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அனூப். இந்த மாதிரி நண்பன் கிடச்சதுக்கு ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் முதல்ல நீங்கள் பார்த்த அந்த லிரிக்ஸ் வீடியோவில் ஒரு 4 லைன்ஸ் பண்ணியிருக்கேன். சிங்கர் தான், ஆனால் ப்ளேபேக் சிங்கர் ஆகணும்லாம் ஆசைப்படுறதில்ல. நமக்கு ஒரு யூனிக் வாய்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் எனக்கு ஒரு பாட்டு கொடுத்தது கிரண் சார், ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் மலையாளத்தில் வந்து முதல்ல பேனர் பார்த்துரும், அதில் நான் ஆக்டர்ஸ் ஏதாவது இருக்கா, ஃபேஸ் வேல்யூ இருக்கா, அப்படி தான் எல்லோரும் படத்தில் தியேட்டரில் எல்லாம் போகுது. நான் இந்த மாதிரி பேசுகிற தமிழெல்லாம் தமிழ் படம் பார்த்து தான் தெரியுது. ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிருங்க. அப்புறம் நிறைய படங்கள் பார்த்துட்டோம் தமிழில், நிறைய படங்கள் பார்த்துட்டோம், சின்னதாக இருந்தால் கூட பெருசாக இருந்தால் கூட. அப்போது இந்த லீச் வந்து தமிழில் நீங்கள் நல்லபடியாக ரிசீவ் பண்ணிடணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன்னு நினைக்கிறேன். எல்லோரும் புதுசு தான், ஆனால் நம்ம பிக் சவுண்டில் டெக்னிக்கல் வைஸ் நம்ம நிறைய பண்ணி வச்சுருக்கேன். ரியலிக்ஸ் கேமராவிலையும் அனலாக் லென்ஸ்லையும் ஜெர்மனி சார், அதுக்கப்புறம் ஷெரீஃப் மாஸ்டர், டான்ஸர், അങ്ങനെ அந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் வைஸில் நம்ம பெருசாக பண்ணியிருக்கோம். நம்ம ஆக்டிங் மட்டும்தான் புதுசாக இருக்கேன். அதனால் நீங்கள் கிரண் சார் சொன்ன மாதிரி பிடிச்சிருந்தா பெருசாக எழுதுங்க, பிடிக்கலன்னா கொஞ்சமாக எழுதுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நடிக்கணும், ஒரு 100 படம் கூட மினிமம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த மேடையில் வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் இங்கே பார்க்குறதுக்கும் பேசுகிறதுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ஆனால் வாய்ஸ் எல்லாம் எப்படி வருதுன்னு கூட தெரியல. நான் ட்ரை பண்ணுறேன். மிமிக்ரினா 100% கிடையாது. நம்ம கேட்கும்போது அப்படி ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக கைத்தட்டுருங்க. அதுக்கப்புறம் நடிப்பு ரொம்ப ஆசையாக வந்ததுக்கப்புறம் தெரியுமே தெரியல எனக்கு, கேரளாவில் வந்து நாகர் ஷா, கோட்டை நசீர், ரமேஷ் விஷாரடி, இந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்டெல்லாம் இப்போது கிட்ட நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஜாயிண்டாக பண்ணியதுக்கப்புறம் அவர் சொன்னார், உனக்கு நடிக்கணும்னா நீ அந்த வாய்ஸ் எல்லாம் விட்டுடு, உனக்கு தனியாக ஒரு அடையாளம் கிடைக்காது, வாய்ஸ் எல்லாம் நான் ரொம்ப சேஞ்ச் பண்ணிவிடும், அப்படி சொன்னாலும் தான் சிங்கர்ஸ் வாய்ஸில் போயிட்டேன். அந்த சிங்கர்ஸ் ஒரு கரெக்டாக தெரியல, இப்போ தான் சொன்னேன். 100 singers voice from 10 language. அதுதான் எனக்கு கின்னஸ் ரெக்கார்ட். வேற யாரும் இருக்குல்ல, நான் மட்டும்தான் இருக்கு. கொஞ்சமாக கைத்தட்டுது, கஷ்டப்பட்டு படித்தது. ஆனால் இந்த மைக்கில் எப்படி வந்துடும் எனக்கு தெரியல. நான் ட்ரை பண்ணுறேன். குரல் நான் ட்ரை தான். நான் வேறொரு பாட்டு எடுத்து வந்திருந்தேன், ட்ராக் இருந்து அது பாடலாம்னு நினைச்சேன். இது பாடலாம். கை தட்டுறதுக்கு லைவ் போயிருந்தா கூட அப்புறம் பிரச்சனை இல்லையே. அப்போ கொஞ்சம் ரிதம் கொடுங்க. ஓகே, விஜய் சார் படத்தில் ஒரு பாட்டு சார் வாய்ஸில் புதுசாக பண்ணியிருக்கேன், லாஸ்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். சார் அந்த கேஸ் போட்டால் நான் வைரல் ஆகிடுவேன். சரி, இல்லை சார், பெரிய ஆள் சொன்னதான் வேணாம், வேற என்ன பண்ணுறது. சரி, நான் மம்முட்டி சார் வாய்ஸில் தளபதி ஒரு நாள் வாய்ஸ் இருக்காது பண்ணலாம். எனக்கு அப்படித்தான், உனக்கு ஒரு குடும்பம் இருந்தனா எனக்கு சுத்தம், என்ன பிரிக்க பார்க்காதா. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக ஒரு படம் வந்து மக்கள்கிட்ட போய் சேருதுன்னா அது டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பங்களிப்பு ரொம்பவே முக்கியம். இந்த படம் வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம் 3லையும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூஷன் வந்து SFSC ஆட்ஸ்.
ஸோ அதுல இருந்து சிஜின் லால் அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ஃபஸ்ட்டு நம்ம இன்விடேஷனில் இங்கே வந்த ராஜன் சார் அவங்களுக்கு என்னோட ஒரு வணக்கம் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பேரரசு சார், அதே மாதிரி மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் என்னோட வணக்கம் சொல்கிறேன். மெயினாக இங்கே வந்திருக்கிற மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படம் ஃபஸ்ட்டு வந்து இவங்க எங்கிட்ட வரும்போது மலையாளம் மட்டும்தான் இவங்களோட பிளான். ஆனால் படம் பார்த்த போது காரியம் ஓப்பனாக சொன்னால் நான் கொஞ்ச நாள் இங்கே சென்னையிலலாம் இருக்கிறதுனால நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இங்கே வந்த ஆள் தான். அதனால ஓப்பனாக எனக்கு தெரியும் ஒரு ஆர்டிஸ்ட் இல்லாத படம் எல்லா இடத்துலையும் போகும்போது அவங்களுக்கு எவ்வளோ டஃப் இருக்குன்னு எனக்கு ஓப்பனாக தெரியும். ஆனால் நான் ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டேன். ஆனால் படம் பார்த்த போது ஓப்பனாக நான் சொல்கிறேன், இந்த படம் நீங்கள் அந்த ட்ரெய்லர் பார்த்த போதே தெரியும். காரியம் குவாலிட்டி வைஸு அவங்க ரொம்ப பார்த்து அதை பண்ணி வச்சுருக்கு. இது ஒரு கேரளா படம் மாதிரி உங்களுக்கு தெரியாது. ஓப்பனாக கேரளா படம்னா நான் சொல்கிறது அங்கே கதை இம்பார்ட்டன்ஸ் அந்த மாதிரி எல்லா இதுவும் பார்க்கும். ஆனால் ஆக்ஷன் மீதி இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணும். ஆனால் இதில் பக்கா ஆக்ஷன் பேக்டாக, ஆனால் செகண்ட் ஹாஃப் வரும்போது பக்கா ஆக்ஷன் பேக்டாக தான் படம் இருக்கிறது டோட்டலி. அதனால நம்ம இந்த படம் இவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் போன டைமில் நான் தான் இவங்கக்கிட்ட சொன்னேன், இந்த படம் தமிழில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், தமிழ் தெலுங்கு நமக்கு ஓரளவுக்கு தமிழ் ஆடியன்ஸ் நம்ம சப்போர்ட் பண்ணோம். இங்கே ஆர்டிஸ்ட்டை பார்த்து மட்டும் இல்லை தியேட்டரில் வர்றது, படம் நல்லா இருந்தால் இங்கே இருக்கிற தமிழ் ஆடியன்ஸ் நம்மளை சப்போர்ட் பண்ணும். அதனால நீங்கள் நம்பி இங்கே வாங்க அந்தபடி சொல்லி அவங்க கொண்டு தமிழில் ஒர்க் பண்ணி எல்லாம் பக்கா ஒரு டப்பிங் படம் மாதிரியே இருக்காது. இது பக்காவாக இவங்க தமிழ் ஒர்க் பண்ணியிருக்கு. டோட்டல் ரீஒர்க் பண்ணியிருக்கு. பாட்டெல்லாம் நம்ம கிரணை எனக்கு ஃபஸ்ட்டு இது மலையாளம் படம் நான் முழுசாக பார்த்த போது நான் இதோட ப்ரொடியூசர்கிட்ட சொல்லியிருக்கேன். அது மாதிரி பாட்டு நல்லா இருக்குது. ஆனால் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் இதோட தமிழ் இவங்க ஒர்க் பண்ணி பார்த்தேன். கிரண் சூப்பராக இருக்குது, சாங் வந்து சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இதோட நம்ம அனூப் ரத்னா இதோட ப்ரொடியூசரு ஆக்டர். காரியம் அவங்க இந்த படம் வெளியில் கொண்டு வர்றதுக்கு நிறைய கஷ்டப்பட்டு. அதே மாதிரி அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 years அவங்க இந்த படத்தில் எனக்கு முன்னாடியே தெரியும். காரியம் சின்ன சின்ன ரோல் எல்லாம் மலையாளத்தில் பண்ணியிருக்கு. ஒரு கிட்டத்தட்ட 20க்கு மேலே மூவிஸில் அவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க மலையாளத்தில், சின்ன சின்ன ரோல். அங்கே இருந்து அவங்க ஒரு படம் காரியம் நல்ல படமாக காரியம் இதில் அவங்க ஆக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்த ஆள் இல்லை. காரியம் இதோட டைரக்டர் போய் சொல்லும்போது காரியம் ஒரு நல்ல படம் வரட்டும் அந்த மாதிரி வந்தது தான். கடைசியில் அந்த பிளானிங்கில் அவங்க ஒரு ஆர்டிஸ்டாக இதில் மெயின் லீடு பண்ணியிருக்கு. ஆனால் அவங்களும் பெர்ஃபார்மன்ஸ் லெவலில் நல்லாவே பண்ணியிருக்கு. அதே மாதிரி இதோட ஹீரோயின் அவங்களும் அங்கே வந்துட்டு இங்கே உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை, அங்கே அவங்க கொஞ்சம் மூவிஸ் எல்லாம் பண்ணிய ஆள் தான். சந்தியா காரியம் முன்னாடி கிராண்ட்மான்னு சொல்லி ஒரு படம் நான் இங்கே பண்ணியிருக்கேன், சோனியா அகர்வால் மூவி. அந்த படத்துலேயும் சந்தியா ஆக்ட் பண்ணியிருக்கு. சரி அவங்க தமிழ் படம் அதுதான் ஃபஸ்ட்டு தமிழ் படம் அவங்க பண்ணியிருக்கிறது. சரி இந்த மூவி அதுக்கப்புறம் தான் அவங்க பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால அவங்களே எனக்கு தெரியும். அதே மாதிரி மெயினாக எனக்கு இதில் படத்தோட விஷயத்தை பற்றி சொல்லும்போது இது லீச்சுன்னுள்ளொரு பேர் அவங்க ஒரு ஜஸ்ட்டு ரஃபாக அவங்க சொன்னேன். அதை விட எனக்கு இந்த படம் பார்த்தபோது மெயினாக எனக்கு தெரிஞ்ச விஷயம் காரியம் இப்போது சோஷியலி பல இடத்துலையும் போகும்போது ஒரு ரிசோர்ட்டு மாதிரி எந்த இடத்துலையும் போகும்போது நம்ம முழுசாக சேஃப் இல்லை. அதுதான் இதில் மெயினாக அவங்க காட்டுறது. டோட்டலி நான் கதை சொல்லலை, ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச சோஷியல் மெசேஜஸ் நிறைய இருக்குது. நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கள கூட நமக்கு நம்ப முடியாது. அதுதான் இந்த படத்தில் மெயினாக சொல்கிறது. ஒரு 2 days 3 days நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம நிறைய க்ளோஸாக ஆகிடும். ஆனால் அதில் நமக்கு இருக்கிற ரிஸ்க்கு மெயினாக லேடிஸுக்கு அதில் இருக்கிற ரிஸ்க்கு ஓப்பனாக இதில் காட்டிருக்கு. மீடியெல்லாம் படம் பார்த்துட்டு நீங்களே ஜட்ஜ் பண்ணுங்கள். ஆனால் மெயினாக எனக்கு மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட தான் சொல்லணும், காரியம் பெரிய ஆர்டிஸ்ட்டு அந்த மாதிரி படம் இல்லை, ஆனாலும் ஒர்க்கு குவாலிட்டி அவங்க பண்ணியிருக்கு. உங்களால் முடிஞ்ச லெவலில் அவங்கள சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி சார். ஸோ அடுத்தது
தனக்கு தோன்ற கருத்தை வந்து ரொம்ப வெளிப்படையாகவே பேசுகிற ஒரு தைரியசாலியான மாமனிதன் இவரை சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் யூடியூப் ட்ரெண்டிங் ஸ்டார் நம்மளோட செல்லக்குட்டி வேற யாரு கே ராஜன் சார் அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். இந்த வெள்ளைக்கட்டி கொஞ்ச நாளாவே இந்த செல்லக்குட்டின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது இன்னைக்கு மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வந்து தமிழ்லேயே அதிகமாக பேசிச்சு. போன வாரம் தமிழ் பெண்ணா புடவையில் வந்து ஆங்கிலம் 50%, தமிழ் 50% அப்படி கலந்து பேசிச்சு. நான் தான் சொன்னேன், அழகிய தமிழ் மகளே, நல்லா தமிழ் பேசுகிற, இதுக்கு இடையில் ஆங்கிலத்தை ஏன் உள்ள சொருகிற? தமிழ் பேசு, தேவையான 1-2 ஆங்கிலம் பேசலாம், தப்பில்லை. நம் தமிழ் இருக்கும்போது இல்லாத போது வேறு இடத்துலேருந்து எடுப்போம். அதனால் இன்னைக்கு ஏறக்குறைய 90-90% தமிழ்லே பேசியிருக்க. உனக்கு என்னுடைய பாராட்டுக்கள். தமிழ் புடவையோடு வா, இன்னும் அழகாக இருப்ப. தமிழ் மகளா, அழகிய மகளா இருப்ப. இப்போ லீச் புக் சினிமா தயாரித்துள்ள லீச் நம்முடைய அனுப் ரத்னா ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ. அவர் கதாநாயகன் நடித்திருக்காரு, அவர் தயார் பண்ணியிருக்கார். இசையமைப்பாளர் கிரண் ஜோஷி. 3 பாட்டு நல்லாவே இருந்தது, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். நம்முடைய இந்த மேடையை அலங்கரித்தவர் நிஜாம், நடிகர், மிமிக்ரி ஆக்டர், இன்னும் பல்துறை கலைஞர். நிஜாம், நீங்க உண்மையிலே ஒரு பல்கலைக்கழகம். இது நிஜம், இது சத்தியம். ஏன்னா உருவம் தான் கொஞ்சம் பெருசா இருக்குன்னு பார்த்தா உள்ள நிறைய வச்சிருக்கார். அதுதான் உருவமாயிருக்கு. நடிப்பு, பாடல், மிமிக்ரி எல்லாமே. இதில் இன்னொரு பெருமை என்னன்னா, இவங்க கேரளாவிலிருந்து தமிழ் சேர்த்து படம் எடுத்திருக்காங்க. கேரளா, தமிழ், கன்னடா, தெலுங்கு 3 மொழியில் ரிலீஸ் பண்ண போறாங்க. தமிழும் நம்பிக்கையோடு எடுத்திருக்காங்க, சிறப்பாக எடுத்திருக்காங்க, அழகாக எடுத்திருக்காங்க. ஒரு த்ரில்லர் ஸ்டோரி, அதை எப்படி அழகாக பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காங்க. கேமரா, ரீ ரெக்கார்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. இது எல்லாத்த விட கேரள சகோதரர்கள் இந்த மேடையில் தமிழ் பேசுனீங்களே, உங்க எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். ஹீரோயினி அழகா பேசு. நான் ஏதாவது தப்பு பேசுறதா மன்னிச்சுக்கன்னு கேட்டது. கடைசியில் நன்றி சொன்னேன், அந்த நன்றி தூய தமிழ். நிறைய நல்ல எல்லாருமே அழகா பேசு. ப்ரொடியூசர்ல, மியூசிக் டைரக்டர்ல இருந்து ஸ்டண்ட்டு நம்ம தம்பி, தமிழ் தம்பி, அவனை தைரியமா கேரளா கூட்டு போய் படத்தை அழகா ஸ்டண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. தமிழை நம்பி வந்தால் எந்த தப்புமே வராது, ஞாபகம் வச்சுக்க. தமிழர்களை நம்புவர்கள், தமிழர்கள் தான் அவங்க கெட்டு போவாங்க, ஆனால் அடுத்தவர்களை கெடுக்க மாட்டார்கள். ஆக இந்த தமிழ் படம் லீச், ரத்தத்தை உறிஞ்ச அட்டை, ஒரு அட்டை கிருமி இருக்கு இல்லையா, உடம்புல விட்டுச்சுன்னா இருக்கிற ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிருமா. அதே போல இன்னைக்கு சமுதாயத்தில் உள்ள அரசியல்வாதிகள், அதிகாரிகள், பெரும் பெரும் கோட்டீஸ்வரர்கள் ஏழைகளின் ரத்தத்தை உறிஞ்சுகிறார்கள். ஏழைகளை ஏழைகளாக வைத்திருக்கிறார்கள். கோட்டீஸ்வரன் ஏறிக்கொண்டே போகிறார். இன்னைக்கு இந்தியாவில் இருக்க 3வது பணக்காரன் பார்த்தா, உலகத்திலே 3வது பணக்காரன் யாருன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். நம்ம அரசியல் வேண்டாம், ஆனா திட்டமிட்டு ஒரு குடும்பத்தையே உலக பணக்காரனாக்கி இருக்கிறாங்க.
ஏழைகளை இன்னும் ஏழையாக்கிட்டே இருக்காங்க. ஆக இந்த அட்டை உறிஞ்ச ரத்தம் மாதிரிதான். ஏழைகள் 80 கோடி பேருக்கு உணவு 5 கிலோ அரிசி இனமா தரேன்றாங்க. ஏன் கொடுக்குற? 75 வருஷம் ஆச்சு சுதந்திரமாகி, இன்னும் ஏன் ஏழைக்கு 5 கிலோ கொடுக்குற? அவனோட உழைச்சி பிழைக்க வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டியதானே. வேலை செய்து பிழைக்கணுமே தவிர குடும்பத்தை காப்பாற்றணும். ஆனால் அடுத்தவன் ரத்தத்தை உறிஞ்சுகிற அட்டைகள் இருக்கிற காரணத்தால் ஏழைகள் ஏழைகளாகவே போய் கொண்டிருக்கிறார். ஆக இன்றைக்கு இந்தியாவில் அது நிறைய பேசு பொருளாகி இருக்கிறது. எல்லாருமே உணர்ந்திருக்கிறார்கள். ஆகவே என் அருமை சகோதரர்களே, அடுத்தவர்களை வாழ வைப்போம். நாம் வாழுவோம், அடுத்தவர்களையும் வாழ வைப்போம். நான் ஒரு சில விஷயம் சொல்லுவேன். ஆத்மா, புண்ணியாத்மா, மகாத்மா. ஆத்மா நமக்குள்ளே இருக்கிறது. நாம் நல்லா இருக்கணும், நாம் குடும்பம் நல்லா இருக்கணும் என்று உழைத்து பிழைத்து குடும்பத்தை காப்பாற்றுற ஆத்மாவுக்கு சொந்தக்காரர். இன்னொரு கேட்டகரி, நாம நல்லா இருக்கணும், நல்லா இருந்து அடுத்தவங்களே வாழ வைக்கணும், மற்றவங்கள வாழணும். நாம் சம்பாதித்ததில் நம் குடும்பத்துக்கு வைத்துக்கொண்டு மற்றவர்களும் உதவி செய்யணும். அவன் புண்ணியாத்மா. ஆத்மா புண்ணியாத்மா. இன்னொரு கேட்டகரி தான் அற்புதம். நான் வாழணும்னு அவசியம் இல்லை, என் குடும்பத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் பிறர் வாழ வேண்டும் அப்படி நினைக்கிற தெய்வங்கள் மகாத்மா. மகாத்மா காந்தி இந்தியாவுக்காக வாழ்ந்தார். அவர் உலக மகானார். அன்னை தெரேசா உலகத்துக்காக வாழ்ந்த தாய். அன்னை தெரேசா கல்யாணம் ஆகியிருந்தா ஒரு 2 குழந்தைகளுக்கு தாயா இருக்கலாம். ஆனால் கல்யாணம் செய்து கொள்ளாமல், கருவுறாமல் பிற குழந்தைகள் எல்லாம் உலக மக்களை காப்பாற்றினார்களே, அதனாலே உலக தாயானாள். பெருந்தலைவர் காமராஜ் தன் தாயை கூட கவனிக்காமல், தன் உறவுகளை கவனிக்காமல் தமிழக மக்கள், இந்திய மக்களை காப்பாற்றினாரே, அவர் மகாத்மா. நம்முடைய அப்துல் கலாம் தன் குடும்பம் பாராது, இந்திய மக்கள் உயர வேண்டும், உலகம் உயர வேண்டும் என்று பாடுபட்டாரே, அந்த அப்துல் கலாம் மகாத்மா. நான் இதை சொல்வதன் மூலம் எல்லாருமே மகாத்மா ஆக முடியாது, புண்ணியாத்மா ஆகலாம். நாமும் வாழ்ந்து நம் குழந்தைகளை, குடும்பத்தை காப்பாற்றி மற்ற பொருளில், மிஞ்சுகிற பொருளில் பிறருக்கு உதவி செய்து அந்த குடும்பத்தையும் காப்பாற்றினால் புண்ணியாத்மா ஆகலாம். அதுதான் மனித பிறவி. இன்றைக்கு சினிமா எப்படி இருக்கிறது? தமிழ் சினிமா என்றால் நொந்து போயிருக்கிறது, வெந்து போயிருக்கிறது. சின்ன ப்ரொடியூசர் மட்டுமல்ல, மிகப்பெரிய கம்பெனிகள் எல்லாம் சிரமத்தில் ஆழ்கிறார்கள், பொருளாதார சிரமத்தில் ஆழ்கிறார்கள். பெரிய கம்பெனிகள் எல்லாம் தோல்விகளை தழுவி கொண்டிருக்கிறது. இந்த கார்பரேட் கம்பெனிகள் வந்துதான் தமிழ் சினிமா மிக மோசமான நிலைக்கு போவதற்கு காரணமே கார்பரேட் கம்பெனி என்பது உண்மை. இந்த சம்பளத்தை ஏற்றி 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 அவங்க தான் சின்ன ப்ரொடியூசர் கூட பிழைக்காம பண்ணிட்டாங்க. இது எல்லாத்தை விட கொடுமை என்னன்னா, தமிழ் சினிமாவின் தலைமகன், உலக நடிகர்களுக்கெல்லாம் தலைவன், தமிழ் சினிமாவின் அடையாளம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். ஏழையாய் பிறந்து நாடகங்களை நடித்து பராசக்தியின் மூலமாக கதாநாயகனாகி உலக நடிகனாக உயர்ந்து காட்டியவர். பேர் அண்ணா சொன்னார், தென்னாட்டு மார்லன் பிராண்டோ. ஆனால் தென்னாட்டு பிராண்டோ இல்லை, இவர் தான் உலக நடிகர். அப்புறம் தான் பிராண்டோலாம். அப்படிப்பட்ட உழைத்தால் உழைத்து உழைத்து தமிழை, நடிப்பை உலகத்துக்கு எடுத்து காட்டிய அந்த சிவாஜி கணேசன் வீடு இப்பொழுது ஏலம் போவதற்கு நோட்டீஸ் ஒட்டப்பட்டு விட்டது. கோர்ட்டிலிருந்து ஆர்டர் வந்து விட்டது. இந்த சினிமாவில் ஒற்றுமை இருந்தால்
அது யாரோ பேர பிள்ளையோ பிள்ளைகள் இருக்காது. பேர பிள்ளை ஏதோ படம் எடுத்தாரு, 3 கோடி கடன் வாங்கியிருக்காரு. 3 கோடி கடன், படம் ரிலீஸ் ஆகலை, பணத்தை திருப்பி கொடுக்கல, வட்டி ஏறி ஏறி அது 9 கோடிக்கு மேலே போயிருக்கு. ஏறும், வட்டிக்கு வாங்கினா ஏறதான் செய்யும், நம்ம அவங்கள குறை சொல்ல. ஆனால் அது சிவாஜி கணேசன் யார் பேரம் பண்ணானோ, யார் பண்ணாங்க? நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். கலைஞரால் சிவாஜியா, சிவாஜியால் கலைஞரா, முத்தமிழறிஞரா என்ற கேள்விகள் எழுதுவதெல்லாம் சிவாஜியால் கலைஞர், கலைஞரால் சிவாஜி. முத்தமிழறிஞர் எழுதிய வசனத்தை பேசி சிவாஜி புகழ் பெற்றார். புகழ் அந்த வசனங்களை சிவாஜி நடித்ததாலே, பேசியதாலே முத்தமிழறிஞர் கலைஞர் பெயர் பெற்றார் என்று ஒருவர் ஒரு போட்டி. உயிர் நண்பர்கள். அவருடைய வீடு இன்றைக்கு ஏலம் என்கிற போது யாரால் எதனால் என்பதை பார்ப்பதை விட தமிழ் நடிகர்கள், ஹீரோக்கள் மனசு வச்சா 10 பேர் ஒன்னா சேர்ந்து கொஞ்சம் பணம் போட்டு லீஸா இல்ல தம்பி விளக்கம் சொல்றாரு, எனக்கு தெரியாது. தம்பி தப்பு இல்லை இருக்கட்டும், எனக்கு தெரியல. நான் ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன் சிவாஜிக்காக. அது என்ன வழி இருக்கும்? நான் என்ன சொல்றேன், தமிழக முதல்வர் அவங்க அப்பா கலைஞர் தான் பீச்சில் அவருக்கு சிலை வைத்தார். பிறகு அதை நினைவு மண்டபம் அங்கே கொண்டு போய் கட்டினாங்க. அந்த குடும்பத்தால பற்றுள்ள ஆட்சி நடக்குது. வழிமுறை சட்டம் சரியா இருந்தா, முறை சரியா இருந்தா, நம்முடைய நடிகர்களுக்கு சிவாஜிக்காக யார் என்ன தப்பு பண்ணாங்க? ஃபைனான்சியரை கூப்பிட்டு பேசுறா, அவர் கூட நிறைய மனசாட்சியோடு ஒத்துக்குவார். குறைச்சி ஒரு 10 பேர் சேர்ந்து முடிஞ்சா பண்ணலாம். இல்லை அவங்க சொத்து இருந்தா அதை விட்டு கூட பண்ணலாம். எனக்கு தெரியல. வேண்டுகோள், ஒரு தமிழ் நடிகனுடைய குடும்பம் இன்றைக்கு ஏலம் விடப்பட்டு விட்டது. அது எனக்கு வருத்தமா இருந்தது. அதை வேண்டுகோளாக வைத்தேன். நான் யாரையும் குறை சொல்ல, முடிந்தா யாரால் முடியுமோ அவர்களாம் உதவி பண்ணுங்க. அந்த குடும்பத்து பிரச்சனை எனக்கு தெரியாது. நான் படித்த செய்தி மனவேதனையாக இருந்தது. அதனால் யாராவது தமிழக அரசோ, தமிழ் சினிமா ஹீரோக்களோ, இல்லை நடிகர் சங்கமோ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஏதாவது உதவி செய்து சிவாஜி வீட்டை காப்பாற்றுங்கள். அவங்க பேர பிள்ளை அதை பற்றி இல்லை. பிரபு கூட நல்லா தான் இருக்கார், நிறைய படம் பண்ணிட்டு இருக்கார். அவர் ஒரு வேண்டுகோள் வச்சா கமலஹாசன் பண்ணலாம். அந்த குடும்பத்து மேல அவ்வளவு பாசம் உள்ளவர். நடிகர் திலகத்தின் காலடியிலே கிடப்பார். ஒய்ஜி மகேந்திரனும் கமலஹாசனும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரும், மற்ற விஜய், அஜித் எல்லாரும் சேர்ந்தா கூட காப்பாத்திடலாம். எனக்கு என்ன வழின்னு தெரியல, என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒன்னே ஒன்று வேண்டுகோளா இதை வைக்கிறேன். யார் மேலேயும் நான் குறை சொல்ல வரல. இப்பொழுது இந்த படம் லீச் மிகப்பெரிய வெற்றி பெற்று மக்கள் மனதிலே ரீச் ஆக வேண்டும். இது ரீச் ஆகும். தமிழை நம்பி வந்திருக்கிறார்கள். தமிழர்கள் நம்பி அவர்களை கைவிட மாட்டார்கள். ஆகவே என் அருமை தம்பி தயாரிப்பாளர், மியூசிக் டைரக்டர், நடிகர் நிஜாம், ஸ்டண்ட் நடிகர், டெக்னீஷியன்ஸ் எல்லோருமே மிக அற்புதமாக செய்திருக்கிறார்கள். படம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. சின்ன படங்கள் இன்றைக்கு ஓடுகிறது, மக்கள் விரும்புகிறார்கள். பெரிய நடிகர்கள் நடித்த படம்லாம் 6 மாசத்துல பார்த்தா காணாம போயிடுச்சு. சின்ன படங்கள் 10-15 படங்கள் இந்த ஆண்டிலே சென்ற ஆண்டு வெற்றி பெற்றிருக்கிறது. ஆக படம் ரிலீஸ் ஆன பிறகுதான் இது சின்ன படமா பெரிய படமானே தெரியுது. மக்கள் முடிவு பண்றாங்க. இது போட்டிருந்தாங்க. இங்கே சாப்பிட வருபவர்கள் சாப்பிட்ட பின்னாலே உணவு நன்றாக இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள். நல்லா பண்ணியிருக்கப்பா, ஹோட்டல் நல்ல ஹோட்டல்ப்பா, நல்ல சாப்பாடுப்பா. எங்களிடம் குறை இருந்தால் மன்னிக்க வேண்டும்.
சாப்பிட்டு ஏதாவது உணவு உப்பு இல்லை காரம் இல்லை அப்படின்னு குறை இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள். அவங்க சாப்பாடு நல்லா இருந்தால் வெளியே சொல்லுங்கள். சாப்பாடு நல்லா இருக்குமா அந்த ஹோட்டலில், நல்லா பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்று வெளியே சொல்லுங்கள். நல்லா இல்லைன்னா எங்ககிட்ட சொல்லுங்கள், கேஷியர் கிட்டப்பா இது நல்லா இல்லை மாற்றிக்க சொல்லுங்க என்று ஒரு போர்டு எழுதி படித்து ஆச்சரியப்பட்டு, அதே போல் என் சகோதரர்களே, நல்லா இருக்கிறத கொஞ்சம் நல்லா எழுதுங்க. குறை எழுதலாம், குறை எழுதணும், அதை குறைவாக எழுதும். அதுவும் சின்ன படங்களுக்கு கொஞ்சம் குறைச்சே எழுதலாம். சார் உங்கள் இளமைக்கு என்ன ரகசியம்? எனக்கு அப்போ தெரியல, இப்போ தெரிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு சேலட்டு வந்தாங்களா, அழகிய தமிழ் மகனா, ஆங்கிலம் கலந்த தமிழை ரசித்தாராம். ஆடியன்ஸ் வந்து நம்ம வந்து ட்ரெய்லர் பார்த்துருப்போம், சாங்கை பார்த்துருப்போம், அதில் கவனம் அங்கேயே இருக்கும். இங்கே ஆங்கர் வந்து எப்போ சேலட்டு வராங்க, எப்போ மாடர்ன் ட்ரெஸ்ட்டில் வராங்க, எப்போ எந்த மேடையில் எவ்வளோ தமிழ் பேசுகிறாங்க, ஆங்கிலம் பேசுகிறாங்க, இதெல்லாம் கவனிச்சா ஏன் இளமையாக இருக்க மாட்டாங்க? இளமை ஏதாச்சும் புரிஞ்சு வச்சா உங்களுக்கு வந்து நீ கூப்பிடல இல்லை, நீங்கள் அப்பான்னு கூப்பிடணுமே. ஓகேயா, நீ செல்ல கூட்டில் பண்ணக்கூடாது. இப்போலாம் அப்பா தான் ட்ரெண்டு. ஓகே, ஆனால் நீங்கள் அப்பா இனிமேல் உங்களுக்கு வந்து நீங்கள் அப்பா தான். எல்லாருக்கும் அப்பா இல்லை, எல்லாருக்கும் அப்பா வாழ முடியாது. நந்தினிக்கு அப்பா நீங்கள் நம்மளால் முடிஞ்ச நல்லா. இளையராஜா சாங்கை வந்து இசைஞானி இளையராஜா சாங் வந்து கேட்குற சந்தோஷமாக இருக்கும், அது நம்ம பாடுற சந்தோஷமாக இருக்கும். வீட்லேயும் சரி காரில் போகும்போது சரி அது பாட்டை பாடினாலே அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். இப்போ அவர் பாட்டை பாடுறதுக்கு அவ்வளோ பயமாக இருக்கு. பாவம் நிஜாம் வந்து கலங்கி போயிட்டாரு. அதில் நீங்கள் லைவில் போகுது அப்படின்ட்டு நீங்கள் பதறீங்க. காப்பி ரைட்ஸ் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு பதட்டத்தை உண்டாக்கிடுது. அது கொஞ்சம் சில இடங்களில் கொஞ்சம் குறைச்சிக்கணும். இந்த மாதிரி மேடையில் பாடுறதுக்கெலாம், அதுவும் இளையராஜா சார் பாட்டை பாடுறதுக்கெலாம் பயப்படக்கூடாது. அது வந்து நமக்கு பாட்டப்போ நமக்கு ஆத்ம திருப்தி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். எங்களுக்கு தான் என்ன பாட்டு போடுறீங்க, கேட்க மட்டுமா பாட்டு போடுறீங்க, நாங்கள் பாட வேணாமா? அதை நீங்கள் பாட முடியல. நாங்கள் என்ன சொல்லுங்க, இந்த பாட்டை யாரும் உள்ளே கேளுங்க, யாரும் என் பாட்டை திருப்பி பாடான்னு சொல்லுங்க. இதை படத்தில் பயன்படுத்துறது பெரிய ஸ்டார் ஹோட்டலில் இந்த பாட்டை போட்டு ஆடுவாங்க, அங்கெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். அங்கே யாரும் இங்கே வர இது வெளியில் என்ன சம்பாதிக்க போகிறார் அவர் நிஜாம்? அவர் திறமையை வெளிக்காட்டுறதுக்கு இளையராஜா அவர் பயன்படுறாங்க. அது பெரிய ஒரு பாக்கியம். இந்த பதட்டம் இருக்கக்கூடாது. ஆரம்ப காலத்தில் எல்லா மியூசியத்துமே கிராமிய பாடல்கள், கும்மி பாடல்கள் இதுலேருந்து எடுத்து அதை ஹிட் ஆகிட்டு அப்புறம் தான் பெருசாக வந்திருக்கும். அது செஞ்சானி அவர்களுக்கு இந்த மாதிரி எனக்கு உண்மையிலே கொஞ்சம் மனசு கஷ்டமாக போச்சு. நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம், ஏறுமையில் ஏறி விளையாடும் மயில் ஒன்று, மாங்குயிலே பூங்குயிலே. உங்கள் மேலே கேஸ் போடணும் நீங்கள். அதுக்கு முருகர் தான் போடணும். திருப்பரங்குன்றம் முருகர் வருவார். இல்லை சொல்கிறேன், நம்மளே பல இதில் எடுத்து தான் வந்திருக்கோம். சரி, அது கொஞ்சம் மஸ்ஸு ஒரு கலர் கலைஞர் இல்லை சார், எல்லாருக்கும் தான். அவங்களுக்கு அது ஒரு பயம். லைவில் போயிட்டுருக்கு, டப்புன்னு கட் ஆயிடுறாங்க. அந்த படத்தோட தயாரிப்பாளர் அனுரத்னா அவருக்கு வாழ்த்துக்கள். அவர் இந்த படத்தில் கதாநாயகன். ப்ரொடியூசராக லாபம் பெறணும், கதாநாயகனும் வெற்றி பெறணும், அது வாழ்த்துக்கள். சந்தியா வந்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து சந்தியா வந்தது 3வது தலைமுறை நினைக்கிறேன். ஏற்கனவே ஜெயலலிதா அம்மாவோட அம்மா, அவங்களோட சந்தியா. அதுக்கப்புறம் காதல் படத்தில் பரத் கூட நடித்தாங்க, அவங்களும் சந்தியா. இப்போ ஒரு அடுத்து 3வது தலைமுறையாக சந்தியா வந்திருக்காங்க. ஆமாம், சந்தியான வெற்றி தான். ஓகே, ஆமாம், சந்தியா பேர் ஒரு ராசியான பேர் தான். அப்புறம் லீச்
இப்போலாம் நிறைய படங்கள் இங்கிலீஷ் ஸ்டேட்டாக வருது. ஆனால் ஒருவேளை ஒரு இந்த திரைப்படங்கள் தான் இப்போ நமக்குலாம் ஆங்கிலத்தை கற்றுக் கொடுக்குதுன்னு ஒரு தோணுது. இப்போ பீஸ்ட்னு படம் வந்துச்சு, உங்களுக்கு தெரியல. நம்ம கேட்போம் என்ன மீனிங்ட்டு. அப்போ சொன்னாங்க இது மிருகம் அப்படின்னாங்க. கோட்னு வந்துச்சு, உங்களுக்கு தெரியல உங்களுக்கு என்ன ஆடு அப்படின்னாங்க. இப்போ லீச்னு நமக்கு தெரியல. நான் கேட்டேன், இது அட்டை பூச்சினாங்க. இன்றைக்கு வந்து தமிழர்களுக்கு வந்து படங்கள் தான் இங்கிலீஷை கற்றுக் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். மலையாள இயக்குனர் ஃபாசில் அவர்கள். இன்னுங்க யார் பெற்ற மௌனம் வந்துச்சுல. ஆமாம், ஃபாசில் அவர்கள் தமிழில் படம் பண்ணும்போது பூவே பூச்சுடவா, அதனாலதான் தமிழ் பெயர். பூவிலி வாசலிலே ஒரு ஒரு கவித்துவத்தோட ஒரு தமிழ் பெயர். காதலுக்கு மரியாதை, கண்ணுக்குள் நிலவு, இதெல்லாம் ஒரு காலகட்டம். மலையாள இயக்குனர் வந்தால் கூட தமிழ் வைக்கும்போது அவ்வளோ அழகான தமிழ் பேர் வைப்பாங்க. இன்னைக்கு எல்லாமே ஆங்கிலமாக போயிடுச்சு. அடுத்து குட் பேட் அப்படின்னு வருது. ஐசாரு ரொம்ப பெருமையாக நினைச்சான். வீரம், விவேகம், விசுவாசம், விடாமுயற்சி, நல்லா தமிழ் பேர் வச்சுட்டே இருந்தார். பின் அவரும் குட் பேட் அப்படின்னு வச்சிட்டாரு. திரும்ப தமிழ் பேர் எல்லாருமே பெரியவர்கள கொஞ்சம் தமிழ் பேர் வச்சா தான் நல்லது. நம்ம இங்கே வந்து சும்மா மும்மொழி இருமொழிங்கிறோம். அது திரையுடன் கடைப்பிடிக்கணும்ல. ஸ்கூலில் மட்டும்தானா மொழி? இங்கேயும் தமிழ் திரையுலகம்னா தமிழ் படங்கள்னா அதுலேயும் தமிழ் கொஞ்சம் பார்த்துக்கணும். அட்டை பூச்சி தான் லீச். அட்டை பூச்சி நிறைய விளக்கத்தை சொல்லிட்டாரு ராஜன் சார். ஆமாம், மனிதர்களே நம்ம கூட இருக்கவங்களே நம்மளை உறிஞ்சிடுவாங்க. நீங்கள் எல்லாமே தான் அன்றைக்கி கூட இருக்கவங்க, நண்பர்கள், உறவுகள் எல்லாமே அட்டையாக வச்சிட்டாங்க. நம்மகிட்ட ரத்தம் இருக்க வரைக்கும் அந்த அட்டைகளை ஒட்டிகிட்டே இருக்கும். ரத்தம்லாம் போச்சுன்னா அது அடுத்த எங்கே ரத்தம் அதிகமாக இருக்கும் அங்கே நகர்ந்து போயிடும். இந்த படத்தில் ஒரு பாடல், இசை சூப்பர் சார். நம்ம மிஸ்டர் கிரண் ஜோஸ் 3 பாடலும் சூப்பர். அதில் அந்த முதல் பாடம் இருந்ததுல கண்ணில் தெரியும் தோற்றம், நல்ல அருமையான பாடல். அதில் விசேஷம் என்னன்னா அந்தாதியில் பாடல் வந்து ரொம்ப வருஷமாச்சு. தமிழ் ரொம்ப அபூர்வம். ஒரு சில பாடல் வந்துருக்கு. லால் லால் கவிஞர் பெயர் லால், ரொம்ப அற்புதமாக எழுதியிருந்தார். கண்ணாசன் ஒரு படத்தில் இந்த அந்தாதியை பயன்படுத்தி பாட்டிருப்பார். வசந்த கால நதி நீலே வைரமணி நீரலைகள், நீரலைகள் மீது நீலே நெஞ்சிரண்டும் நினைவலைகள். ஒரு தடவை ஒரு வார்த்தை முடியும் போது அடுத்த வரி அந்த வார்த்தையில் துவங்கும். அதில் எந்த வார்த்தை முடியுதோ அந்த வார்த்தை அடுத்த வரி தொடங்கும். இது இப்போ அபூர்வமாக வருது. லால் வந்து இப்போ அந்த அந்தாதியை பயன்படுத்தி அந்த பாட்டு எழுதியிருக்காரு. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. வரிகள் எல்லா வரைக்குமே தமிழ் வார்த்தை, ஒட்டுமொத்த பாடலும் நல்ல தமிழ் வார்த்தையோடு இருந்துச்சு. கவிஞர் லால் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது மலையாள டீமு. நான் வந்து மலையாள படங்களை ஒர்க் பண்ணியிருக்கேன், தெலுங்கு படத்தை ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் ஒரே விஷயம் சொல்லணும். இந்த மலையாள படத்தில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தா மேக்ஸிமம் மலையாளம் இருப்பாங்க. அவங்கள்ட்ட என்ன சிறப்பு அப்படின்னா, அவங்க மேக்ஸிமம் இப்போ நம்மகிட்ட பேசும்போது மலையாளமும் தமிழும் கலந்து என்ன சொல்ல வராங்களோ அதை அவங்க புரிய வச்சுருவாங்க. இப்போ இன்னைக்கு இதில் பேச எல்லாருமே மேக்ஸிமம் மலையாளி தான். ஆனால் பேசுகிறவங்க புரிஞ்சதில்ல. ஆனால் நம்ம இருக்கோம்ல தமிழ், அவங்களுக்கு பேசி புரிய வைக்க முடியாது. ஸ்பாட்டில் நம்ம முழுக்க தமிழ்லேயே பேசுவோம். ஒரு மலையாள வார்த்தை தெரியாது, மலையாள கலந்து பேச தெரியாது.
அவங்க நமக்கு புரிய வைப்பாங்க. நம்ம வந்து பேசி என்ன சொல்ல வரோமோ அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. இப்போ யாரு பெற்றுப்போ? அப்போ நம்மளுக்கு இன்னொரு சில நேரங்களில் சில மொழி நம்ம கற்றுக்கிறதுக்கு ஆர்வம் வரணும். நம்ம சும்மா தமிழ் மட்டும் படிச்சுக்கோ, தமிழ் மட்டும் படிச்சுக்கோன்னா எங்கே நம்மளுக்கு தேவையோ அதை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு தைரியமாக பேசுகிறாங்க மலையாளிகள். நம்ம போய் அங்கே பேச முடியுமா? மலையாளத்தை பேச முடியுமா? ஒரு கேரளாவில் போய் அங்கே ஒரு ஆடியோ ரிலீஸு, அங்கே எல்லாருமே மலையாளம் இருக்காங்க, அங்கே ப்ரெஸ் எல்லாமே மலையாள ப்ரெஸ்ஸாக இருக்குது, மீடியாக்கள் இருக்குது. ஒரு தமிழர் போய் இங்கே இவங்க பேசி புரிய வச்ச மாதிரி என்னால் இங்கே பேசி புரிய வைக்க முடியுமானா என்னால் முடியாது. முதல்ல முடியாது. நமக்கு இப்படியே பிளட் இப்படி ஆகிப்போச்சு. நம்ம மொழி நம்ம மட்டும் அதுன்னு ஆகிப்போச்சு. சில நேரங்களில் அதையும் அவங்க கற்றுக்கணும். அப்புறம் சில இன்னொன்று இருக்கு இவங்களை பற்றி. மலையாள படம்னா ப்ரொடியூசர் மலையாளி, இயக்குனர் மலையாளின்னா அது அப்புறம் எல்லாமே எடிட் எல்லாருமே அவங்க மலையாளியே தான் அவங்க வச்சுக்குவாங்க. அதில் ஒரு தமிழ் டெக்னீஷியனோ வேற மொழி டெக்னீஷியனோ உள்ளே பூந்துடுறது சாதாரண விஷயம் இல்லை. அப்படி பார்க்கும்போது நம்ம டேஞ்சர் மணி உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரு தமிழ் டெக்னீஷியன் இது ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவங்க என்னன்னா ஒரு இம்யூனிட்டி அவங்களுக்கு. ஆனால் இந்த வருஷத்தில் நம்ம தமிழராக நம்ம பெருமைப்படணும். நம்ம ஒரு தமிழ் ப்ரொடியூசர், தமிழ் இயக்குனர் அப்படின்னா கூட எடிட்ரு, கேமராமேன் எல்லாருமே தமிழராக தான் இருக்கணும்னு ஒருத்தர் நினைக்க மாட்டாங்க சார். அங்கே திறமை எடிட்ரு மலையாளியாக இருப்பார், கேமராமேன் தெலுங்குராக இருப்பார். ஒன்றும் சரி. இப்போ இவங்க வந்து இங்கே வந்து நம்ம எல்லாரும் நினைக்கிறோம், இங்கே யார் விட்டு நினைக்கிறோம் சௌரம் தான். சினிமாவுக்கு மொழி ஒரு பிரச்சனையே இல்லை. தெலுங்கா மலையாளமா மொழி பிரச்சனை, அங்கே திறமை தான் முக்கியம். தமிழ் மண்ணில் இது ஒரு 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 நல்ல விஷயம். தமிழ் எல்லாத்தையும் அரவணைப்போம், எல்லாத்தையும் அரவணைப்போம். அப்புறம் சார் சொல்கிறாரு இன்னைக்கு சிவாஜி வீடு சொன்னார், அது கொஞ்சம் வருஷம் ஆச்சு. ஒரு சின்ன பயம். சிவாஜி கணேசன் அவர்கள், நடிகர் திருமணம் சிவாஜி கணேசன் அவர்கள் 250 படத்துக்கு மேலே நடித்து புகழ்பெற்ற ஒரு நடிகர். ஒரு பேரை வந்து ஒரே படம் எடுத்திருக்காரு. தாத்தா 250 படம் நடிச்சு சம்பாதிச்சிருக்காரு. பேரை ஒரே படம் எடுத்திருக்காரு. அந்த ஒரு படத்து கடனுக்காக அந்த வீடு இன்னைக்கு கோர்ட்டு வந்து சக்தி நோட்டீஸ் அனுப்பியிருக்குன்னா பயம் இருக்குமா இருக்காதா? வேற விசாரணை வேற சுற்றி இருக்கிறாங்க, அது வேற விஷயம். 250 படம் நடித்த ஒரு நடிகர் வீடு பேரன் ஒரு படம் எடுத்ததில் இன்னைக்கு ஜப்தி ஆகுது, கோர்ட்டு நோட்டீஸ் அனுப்புதுன்னா தமிழ் திரையுலகம் எங்கே இருக்கு? இப்போ எந்த நிலைமையில இருக்கு? ஒரு படம் எடுத்தா அவங்க ஒட்டுமொத்த சொத்தும் ஒரு ஆள் போயிருமா? அதுவும் புகழ்பெற்ற ஒருத்தர் சொத்து போயிருமா? யார் யோசிக்கணும்? இது வந்து தமிழ் திரையுலகுக்கு கிடைச்ச பேரிடி. இது சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அனுப்பின நோட்டீஸ் இல்லை, கோர்ட்டு தமிழ் திரையுலகுக்கே அனுப்பின நினச்சிக்கணும். அவ்வளோ ஆபத்தில் இருக்கு இன்னைக்கு சினிமா. ஒரு படம் எடுத்தானா நியூஸை பார்த்து படம் எடுக்கணும், என்ன செய்யணும்? அப்போ இதுக்கு திரையுலகில் எனக்கு தேவை ஒற்றுமை. தமிழ் இந்த தமிழ் தொழிலை எப்படி காப்பாற்றணும் அப்படி ராஜேஷ் மட்டும் மைக்கில் பேசிட்டே பத்தாது. தயாரிப்பாளர்கள் எல்லாரும் ஒன்றிணையணும், அவங்களும் ஒற்றுமை வரணும். பெப்சி அவங்களுக்கு இந்த அக்கறை வரணும், தயாரிப்பாளர் காப்பாற்றுங்க அக்கறை பெப்சிக்கு வரணும், உழைப்பாளர் சம்மேளனத்துக்கு வரணும், ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கு வரணும், நடிகர்களுக்கு வரணும். இது ஒரு அமீர் கானை பற்றி ஒரு நியூஸ் படித்தேன். அமீர் கானை பற்றி என்னன்னா, அவர் இது வரைக்கும் எந்த படத்துக்கும் சம்பளம் வாங்கணும் இல்லையா, அட்வான்ஸ் வாங்க மாட்டாராம். ஒரு கதை பிடிச்சி போச்சுன்னா கால்ஷீட் கொடுப்பாராம்.
காசு கொடுத்து படம் வெற்றி அடைந்தா, பெரிய கலெக்ஷன் ஆகிட்டா, அதுலேருந்து சில சதவீதம் அதுக்கப்புறம் வாங்குவாரே தவிர ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஃபஸ்ட்டே அட்வான்ஸ் இது வரைக்கும் வாங்கலையா? எப்படி நடிகருங்க? எப்படி விட்டு நடிகர்? அவர் சினிமா தொழில் நினைக்கல, சினிமாவை தெய்வமாக நடிச்சிருக்காரு, சினிமாவை நினைச்சிருக்காரு, சினிமாவை லவ் பண்ணியிருக்காரு, தயாரிப்பாளர் வாழணும்னு நினைச்சிருக்காரு. அந்த இன்னொன்று அவர் மேல அதீத நம்பிக்கை. நம்ம ஒரு கதையை ஒன்று செலக்ட் பண்றோம், அப்போ இந்த கதை வெற்றி அடையும், வெற்றி அடைஞ்சா கண்டிப்பா அது பெரிய கலெக்ஷன் வரும், வந்தா வாங்கிக்கலாம். அப்ப இந்த மாதிரி ஒரு நடிகர் வந்து வர லாபத்துல எனக்கு கொடுங்க, அது வரைக்கும் இது வேணாம் சொன்னா இங்க எதுமா அப்ப இந்த படம் வெற்றி அடையணும், பெரிய கலெக்ஷன் வரணும்னு ஒரு நடிகர் நினைப்பாங்க. லீச், அட்டைப்பூச்சி, ஆமா, இந்த அட்டைப்பூச்சி வந்து அட்டைப்பூச்சி இல்லாம வெற்றி பட்டாம்பூச்சியா பறக்கணும். பட்டாம்பூச்சி பத்தி எல்லாருக்கும், இயக்குனருக்கும் சரி, இயக்குனர் SM அவருக்கும் சரி, மியூசிக் சரி, எல்லாருக்கும் படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து பேரும் புகழும் உண்டாகும். நன்றி, வணக்கம்.